உங்களுக்கு நல்லா டான்ஸ் ஆடணும்னு ஆசையா? அப்போ உடனே ஆர்எல்கே டான்ஸ் ஸ்டுடியோவில் ஜாயின் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து சுமாராக இருந்தது. பாட்டு நல்லா இருந்தது, பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் ஓகே. சந்தோஷ் நாராயணன் ஒரு எப்போவுமே ஒரு ஃபோக்லேயே போவாப்பில், இந்த தடவை கொஞ்சம் ஓகேவாக பண்ணியிருக்காப்புல. அதெல்லாம் ஓகே. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கொடுக்க மாட்டாங்க, அவ்வளோதான். மொக்க படங்க. சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைங்க, வேஸ்ட்டுங்க. அந்த இதே வேஸ்ட்டு இல்லை. ஃபுல் லவ் படம் மாதிரி சொன்னாங்க, பட் அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க, வேஸ்ட்டு. சூர்யா ஓகே, பட் கம்பேக்லாம் இல்லைங்க, வேஸ்ட்டு. ஓகே தாங்க, இல்லைங்க எல்லாமே ஓகேஸ் தான் இருக்குது, ஒன்றும் பிரமாதமாக எதுவும் இல்லைங்க. ஓகே, மொக்கதா தான். ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம். கங்குவா பாட்டுண்ணா படம் பயங்கரமாக இருக்கு ப்ரோ. கார்த்திக் சுப்ராஜ் வெறித்தனமாக பண்ணியிருக்காரு. சூர்யாவோட ஆக்டிங்கை பார்க்கலாம், பயங்கரமாக. சூர்யா வெறித்தனமாக இருக்கு. கம்பேக் சூர்யாவுக்கு. ரொம்ப நாள் ஸ்மோக் பண்ணாமல் ட்ரிங்க் பண்ணாமல் இப்போ வந்து நல்லா கம்பேக் கொடுத்துருக்காரு. சூர்யா வெற்றி மாதிரி தான் காப்பாற்றணும். சூப்பராக இருக்குது. ஃபைட் அதை விட ரொம்ப சூப்பராக இருக்குது. சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. சூர்யா நல்லா நடிச்சிருக்காரு, நல்லா இருக்கு. எனக்கு ஃபைட்டு தான் ரொம்ப பிடிச்சது. சூப்பராக பண்ணியிருக்கேன். இடத்துல என்ன என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது, இன்னும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த தங்கமீன் கடைசியில் பார்த்தா அது வேற மாதிரி இருக்குது. நல்லா இருந்துச்சு. நான் என்ன சொல்லிட்டேன்ப்பா, எனக்கு சூர்யாவை ரொம்ப பிடிக்கும்பா. ஆனால் ஃபர்ஸ்ட்லேருந்து தான் நான் பார்க்கல, இருந்தாலும் நல்லா இருந்துச்சு படம். எல்லாம் யாருமே எழுந்து போகாத அளவுக்கு கரெக்டாக எடுத்திருக்காங்க. நல்லா சூப்பராக நடிச்சிருக்காரு. இப்போ நான் தான் சொன்னேன், சூர்யா ரொம்ப பிடிக்கும். சூர்யா நல்லா நடிச்சிருக்காரு. எங்கேயுமே யாருமே எழுந்தே வரல, எல்லாமே நல்லா படமும் ஃபுல் பண்ணி தான் பார்த்தாங்க. நல்லா இருக்கும். அவங்க ரசனை பொறுத்து இல்லைப்பா. எனக்கு சூர்யா பிடிக்கும், அதனால எனக்கு பிடிச்சிருக்குது. எத்தனை பேருக்கு சூர்யா பிடிக்காதவங்க நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம்ப்பா. ஒரு விதமான வார்த்தை இதை ஒன்றும் இல்லாமல் நல்லா இருந்துச்சு. படத்தில் இந்த கடத்தல் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும், அதுதான், வேற ஒன்றும் இல்லை. படம் நல்லா இருந்ததுங்க. சூர்யா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு, சூப்பராக இருந்தது. எல்லாரும் பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள். எனக்கு பிஜிஎம் சூப்பராக இருந்தது. சந்தோஷ் நாராயணன் செம்மையாக ஆடி இருந்தா. அது கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது அவர் ஆடினது. ஸோ அதுக்காக தான் வந்தேனே, அந்த சாங் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான். சூப்பராக இருந்துச்சு. சூர்யா ஆஸ் யூஷுவல், சூர்யானாலே நடிப்பு தான். சூப்பராக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு. இனிமேல் எல்லா ஆக்டர்ஸும் இதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா நடிச்சிருந்தாங்க. அது எனக்கு அந்த ஜிகதண்ட டபுள் எக்ஸ் ஃபீல் தான் வந்துச்சு. அதே மாதிரி தான் இருந்துச்சு. படத்தில் என்ன சொல்ல, அதே கான்செப்ட் தாங்க. அந்த அங்கே பிறந்த ஒரு பையன் மறுபடியும் அங்கேயே போய் அவங்களுக்கு இது பண்ணுறது, அவங்கள அந்த அடிமைத்தனத்துலேருந்து கொண்டு வர்றது, அதே கான்செப்ட் தான். சேம் கான்செப்ட் தான். அது அவங்கவுங்க விஷுங்க, நம்ம சொல்ல முடியாது. மேபி அதே மாதிரி ரிப்பீட்டடாக பார்த்ததால நல்லா இல்லைன்னு சொல்ல. பட் இது தனியாக படமாக பார்க்கும்போது இந்த படம் நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன, இதே மாதிரி நிறைய இது ரிப்பீட்டடாக வந்துருச்சு, அதனால மேபி நல்லா இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஓவராலாக படம் ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். சூப்பராக இருந்தது படம். படமே நல்லா இருந்தது ப்ரோ. சூப்பராக இருந்தது. வேற லெவலில் பண்ணியிருக்காரு கார்த்திக் சுப்ராஜ் இயக்கம். சூப்பராக இருந்தது படம். உண்மையாக சூப்பராக இருக்குங்க. எல்லாருக்கும் பிடிச்சிருக்குங்க. சூர்யாவோட நடிப்பு உண்மையாக பக்காவாக இருக்கு. படத்தில் சூர்யாவோட நடிப்பு தான் உண்மையாக பக்காவாக இருக்கு. டான்ஸ்லாம் சிரிக்காத ஒரு கிராமத்தை சூர்யா தான் போய் ஒரு சிரிக்க வச்ச மாதிரி நல்லா ஒரு பெரிய படம். படம் பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். இல்லை, சூர்யா நல்லா நடிச்சிருக்காரு. வித்தவுட் ஸ்மைல் சூர்யா இஸ் ஆசம். சூர்யா தான், ஒன்லி சூர்யா. அடிமை வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி மாதிரி, வேற ஒன்றும். சூப்பர், போர்லாம் இல்லை. நல்லா இருந்துச்சு. சூர்யா படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. ரொம்ப ஒரு ஜாலியாக இருக்கு. நல்லா இருந்துச்சு. அவரோட ஆக்டிங் பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சுங்க. ஓகே, ஃபேமிலியோட ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு, என்கேஜிங்க. படத்தோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சிரிக்கணும் சொல்கிறாங்க. ஸோ அது நல்ல கான்செப்டாக இருந்துச்சு. இது ஃபேமிலியாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அவ்வளோ நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டராக இருக்குது. பார்க்கலாம் ப்ரோ. அவரது நல்லா தானே இருக்கெல்லாம். ஆனால் இந்த படம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது கொஞ்சம். அந்த ஃபஸ்ட்டு 2 சாங் வரும்ல, ஒரு லவ் சாங், ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் நல்லா இருக்குது. ஓகே தான். சூர்யா அது ரொம்ப நாள் கழிச்சு அப்புறம் இப்போ வந்திருக்கிறதுனால ஓகே தான். நல்லா சூப்பராக தான் இருக்குது. நல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அந்த ஃபைட் சீன் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபைட் சீன் ஓகே தான். அப்புறம் லவ் ஸ்டோரியும் அந்த சாங்குக்காக வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக. ஓகே, கண்டிப்பாக பண்ணியிருக்காரு. டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளேவும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாமே ஆக்டிங், சாங்ஸு எல்லாமே நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்கேன். ஓகே, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைன்னா சூர்யாவுக்கு ஒரு ஸ்ட்ராங் கம்பேக் தான். மியூசிக்லாம் நல்லா இருக்கு. பார்க்கலாம். நல்லா இருக்கு. பார்க்கலாம். நல்லா இருக்கு. சூர்யா ஆக்டிங் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. சம்பவம் எல்லாமே நல்லா படம் சூப்பராக இருந்துச்சு. இந்த பாட்டு தான் கண்ணாடி பூ சூப்பராக நடிச்சிருக்காரு. சூப்பராக இருக்கு. ஃபைட்டு தான் சார் மொத்தமாக. செம்ம ஆக்ஷன். செம்ம
அது ஆவரேஜ்